உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் இறை உதவியால் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திமுக. இந்தியாவிலேயே கல்வி அறிவு பெற்று முற்போக்கு மாநிலமாக நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திமுக. இன்றைக்கு அந்த வேட்பாளரை கையில் எடுத்திருக்கிறோம். இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தை போராட்ட களமாக ஆக்கி வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்ட குரலை எழுப்பி சட்டமன்றத்தை போராட்ட களமாக மாற்றிய இந்தியாவின் ஒரே முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் எந்த கடவுளையும் ஏற்காமல் நீதியாக நின்று படிப்பை, பகுத்தறிவை, முன்னேற்றத்தை மட்டுமே சொன்னார். அப்படிப்பட்ட இந்திய மண்ணில் இருக்கும் இஸ்லாமியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள் இந்த மதவெறி கொண்ட கூட்டத்தினரோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இலக்க வைத்து தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பை, கடமையை சிறுபான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கடமை, வரலாற்று கடமை, இந்த மண்ணின் வரலாற்று கடமை. தன்னுடைய உரிமையை கேட்டதற்காக அப்ரின் பாத்திமாவை வீடை இடித்த பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் எப்படி கூட்டணி வைக்கலாம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் உங்கள் வீதிகளில் வந்தால் அவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். திண்டுக்கல் பேகம்பூரிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் வேட்பாளர் மரியாதைக்குரிய ஐபி செந்தில்குமார் அவர்களை ஆதரித்து இந்த நேரத்திலே பேகம்பூரிலே நடந்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியை நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று என்ன சொன்னார். நைட்டு முழிச்சு வந்தார், டிராவல் பண்ணால் அப்படி முழிச்சு தான் வரணும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் இந்த மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாட்டிலேயே என்னை கேட்டால் இந்த மாவட்டத்தை நம்பர் 1 தலை சிறந்த மாவட்டமாக வைத்திருக்கும் எங்களுடைய அன்பிற்கினிய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சியான் அவர்கள் உண்மையிலேயே அர்ப்பணிப்பு, தியாகம், இலக்கை நோக்கிய பயணம் என்றால் என்ன என்பதற்கான உதாரணம் அவர். அவரிடமிருந்து எங்களை போன்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பேகம்பூரிலே வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு சிறுபான்மை சமூகம் தள்ளப்படுமா, இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை வருமா என்ற சொல்லும்போது அவ்வளவு வேதனைப்பட்டேன். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவர்கிட்ட கொஞ்சம் முஸ்லிம்கள் வாக்கு போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. இது உள்ளபடியே எனக்கு எவ்வளவு பெரிய வேதனையை தருகிறது என்றால், இதுவரை நான் எந்த மேடையிலும் எந்த ஒரு இன்டர்வியூ, மேடையோ, டிபேட்டோ எங்கேயுமே பேசாத ஒரு விஷயத்தை என் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த பேகம்பூர் மக்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்லாமும் அதுதான் சொல்லுது, அல்லாஹ்வுடைய திருமறையும் அதுதான் சொல்லுது. லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. இது குர்ஆன் சொல்லுது. எந்த சூழ்நிலையிலும் இந்த இஸ்லாத்தை எதிர்த்து பிரகடனம் செய்து முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக பிரகடனம் செய்து, இப்ப பாஜக ஹிமந்த பிஸ்வா சர்மா அசாம்ல முதல்வர் வேட்பாளர், அவன் என்னடா தேர்தல் பிரச்சாரம் பண்றான்னு பார்த்தா துப்பாக்கி எடுத்து இப்படி குறி வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ. குண்டு எங்க போகுதுன்னு பார்த்தா 4 முஸ்லீம் உட்கார்ந்திருக்கான், அவன் நெஞ்சில குத்துது. இதை எடுத்து அவன் அபிஷியலா போடுறான், இதுதான் என் தேர்தல் பிரச்சாரம், நான் வந்தா முஸ்லிம்களை கொல்லுவேன். செத்தால் என்ன என்று கேட்டார். யார்? இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. எங்க குஜராத் 2500 பேர் கொன்னீங்களே உங்க பிரதமர், நீங்க முதல்வராக இருக்கும்போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்னங்க செய்யறது, அது ஒரு கோலாட்டரல் டேமேஜ். நான் வேகமா கார்ல போகும்போது ஒரு நாய் அடிச்சு விழுந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? மோடியுடைய பேச்சு. அப்படிப்பட்ட ஆட்கள், எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை எனக்கு பிறந்து, நான் யாரை திருமணம் முடித்தேனோ அவருடைய தந்தையார் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தார், முஸ்லிம்.
அவன் பேரை சொல்றது கூட நான் அருவருப்பப்பட்டு சொல்றது கிடையாது. இப்போ இதே பள்ளிவாசல் பக்கத்துல இறைவன் மீது சாட்சியமிட்டு சொல்றேன். வேற எந்த காரணமும் இல்லை. அவன் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக வேதனையா இருக்கு. இப்படி ஒரு செய்தியை சொல்றப்ப தெரியாதனமா இல்ல அவர் உங்களுக்கு ஏதோ பர்சனலா நல்லது பண்ணிருப்பாரு. எங்க கூட்டணி வச்சிருக்கிறான்? யாரோடு ஒருவன் இணைந்திருக்கிறான்? எதற்காக உங்களிடத்தில் சமரசம் செய்கிறான்? காரணம் இருக்கும். கூட்டணி வைத்தான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் பெற்ற 2 பிள்ளைகளை, இத பெருமையா சொல்றதுக்கு இல்ல, இங்க வேதனையா இருக்கு, அதனால பதிய வைக்கிறேன். இது வரைக்கும் எங்கேயும் பதிய வைக்கல. 6 வருஷம் ஆச்சு. நான் பெற்ற பிள்ளைகளை 5 ஆண்டுகள் என் கண்களால் பார்க்க முடியாத போதும் என்னுடைய மனைவியின் தந்தை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டான் என்பதற்காக என் குடும்பத்தை புறக்கணித்தேன், என் பிள்ளைகளை புறக்கணித்தேன். நெஞ்சம் அறுத்து ரத்தம் சொட்டினாலும் இறைவனுக்காக, நான் ஏற்ற கொள்கைக்காக பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்றேன். இது பெருமை கிடையாது, இது பெருமை கிடையாது, கடமை. இது என்ன ஊரு? பேகம்பூர் எதுக்கு வந்துச்சு? இதுக்கு பேரு யாருடைய அத்தையார் மாமி இங்க வந்ததுக்காக இந்த ஊருக்கு இந்த பேர் வந்துச்சு. KR மல்கானி ஒரு புக் எழுதுனா. யார் KR மல்கானி? திப்பு சுல்தான் படம் வரக்கூடாது. ஒரு படம் வந்து சரியில்லை உங்களுக்குலாம். திப்பு சுல்தான் நாடகம் வந்துச்சு தூர்தர்ஷன்ல ஒரு காலத்துல. சஞ்சய் கான் அப்படின்னு ஒருத்தர் எடுத்தான் அந்த நாடகத்தை. அந்த செட்டை அடிச்சு கொளுத்தி அதை எடுக்க முடியாம பண்ணானு. அப்படி பண்ணப்ப அவர் கோர்ட்டுக்கு போய் எப்படியாவது இந்த நாடகத்தை போடணும், பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்படி சொன்னப்ப சரி எடுத்துட்டு போ, ஆனா உன் நாடகத்தை சென்சார் பண்றதுக்கு ஒருத்தன் கொடுப்போம். அவன் யார் அப்படின்னா KR மல்கானி. KR மல்கானி யாருன்னா RSS ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய ஆசிரியர். கிட்டத்தட்ட 3 மாநிலங்களுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கவர்னராக இருந்தவர். எமர்ஜென்சி காலத்திலே கடுமையாக தேடப்பட்டவர்கள் ஒருவர். அப்ப எவ்வளவு ஹார்ட்கோர் இந்துத்துவா பாருங்க. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? அந்த KR மல்கானி அவர் தான் சென்சார் பண்ணணும். இன்னைக்கு என்னப்பா எபிசோடு இதுவா, ஓகே நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்ல. திப்பு சுல்தானை பத்தி அவன் காட்டுறதெல்லாம் படிக்க வேண்டியது வரும்ல. அதுக்கப்புறம் தான் சாகரத்துக்கு முன்னால நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதினார் KR மல்கானி. என்ன ஃபர்ஸ்ட்? நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதினார். அதை எழுதும் போது எழுதினாரு, இங்க நிறைய பேர் சொல்றாங்க திப்பு சுல்தானை பத்தி தப்பா சொல்றாங்க. If he had adjusted with the British. அவர் எழுதுறார். யார் எழுதுறா? RSS KR மல்கானி. இவரை போட்டா கரெக்டா இருக்கும், திப்பு சுல்தான் நாடகமே வராது அப்படின்னு யாரை போட்டாங்களோ அந்த KR மல்கானி எழுதினார், நீங்கள் சொல்வது போல் தன்னுடைய சுய லாபத்திற்காக, சொந்த லாபத்திற்காக, தனக்காக ஆங்கிலேயரோடு ஏதாவது ஒரு இடத்தில் திப்பு சுல்தான் சமரசம் செய்திருந்தால் தான் வாழக்கூடிய கடைசி நாட்களிலே எங்காவது ஒரு இடத்துல பென்ஷன் வாங்கிட்டு இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான். And this fateful result wouldn't have happened to his great grandparents who are pulling hand rickshaws in the streets of West Bengal. எழுதுனா அவருடைய கொள்ளு பேரன்களும் பேத்திகளும் இன்றைக்கு கல்கத்தா வீதிகளிலே கை ரிக்ஷா இழுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எங்காவது ஒரு இடத்திலே சமரசமாக இருந்தால், சமரசம் செய்து கொள்ளாத இஸ்லாமியர்களிடத்திலா இப்படி ஒரு கேவலம் ஏற்பட வேண்டும்? சமரசம் செய்து கொள்ளாத திப்புவின் மண்ணிலா இப்படி ஒரு கேவலத்தை நான் கேட்க வேண்டும்? அசிங்கமா இருக்குங்க கேட்கும் போது. ஒருபோதும் எழுதி வையுங்கள், ஒருபோதும் உண்மையான முஸ்லிம் ரத்தம் ஓடும் ஒருவன் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியையும் அதை சார்ந்தவர்களையும் ஆதரிக்க மாட்டான் மாட்டான் மாட்டான். உன்னை விட பெரிய இன துரோகி எவனும் கிடையாது. உன்னை விட பெரிய இன துரோகி எவனும் கிடையாது. ஒரு காலம் சொல்றேனே, எனக்கு அதுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக சொல்றேன். பெரிய தகுதி இல்ல, குறைஞ்சபட்ச தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். செத்து கூட போலாம், பிள்ளைய பார்க்காம இருக்க முடியாது. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். டைனிங் டேபிள் வந்து உட்காருவேன், என் புள்ள விளையாடின இடம் எனக்கு தெரியும். இப்படி உட்காண்டே இருந்தா யோசனையாவே இருக்கும், அழுவேன். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது எனக்கு ரொம்ப பாதிக்குது. உங்களுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் வருவாரு, உங்களுக்கு 2-3 நல்லது செஞ்சு கொடுத்துருப்பாரு, அதனால ஓட்டுக்கிட்டு போட்டு போறீங்கன்னா எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. கேவலம், இது கேவலம், பெரிய அசிங்கம் இது.
அதை கேட்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதனால இதை சொல்றேன். எங்க அம்மா வந்து தட்டுவாங்க, உட்ரா 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 அழுவாதரான்னு. அதை பார்க்கும் போதெல்லாம் கவலையா இருக்குன்னு வீட்டை விட்டே போயிட்டேன் நான். பெரிய தியாகம் இல்ல, நம்ம மூதாதையர்கள் நம்முடைய திப்பு சுல்தான் ஹைதராலி பண்ணும்போதெல்லாம் பெரிய தியாகம் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் பாவை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அதை சகிக்க முடியாதவன் தான் உண்மையான கொள்கைவாதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சிய ஒரு காலம் ஜெயக்குமார் சொன்னார். என்ன சொன்னாரு? அவருக்கு இருக்கிற புத்தி கூட நம்ம ஆளுங்களுக்கு இல்லாம போயிருச்சா? அப்ப அவர் என்ன சொன்னாரு? பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேஸ்ட் லக்கேஜுங்க. ஏங்க, இந்த ஊர்ல நான் முடிசூடா மன்னனா இருந்தேங்க. அவர் சொல்றாரு, ராயபுரத்துல நான்லாம் தோக்குறவனா, இந்த ஊர்ல முடிசூடா மன்னனா இருந்தேங்க. இத்தனை ஆயிரம் சிறுபான்மையினர் ஓட்டு இல்லாம போனதுக்கு காரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி தான். அவர் ஏன் சொல்றாரு தெரியுதா? ஏன் சொல்றாரு? தக்க பாடத்தை புகட்டினார்கள். பேகம்பூர் மக்களே, பாரதிய ஜனதா கட்சியோடு எவன் கூட்டணி வைத்தாலும் இதுதான் கதி என்பதை தக்க பாடமாக நீங்கள் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு புகட்ட வேண்டும். அப்படி புகட்டலனா வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? இன்னைக்கு ஒரு நானோ கார் ஒன்று ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருந்துச்சான். ஒரு நானோ கார் ஒன்று ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருந்துச்சான். பக்கத்தில் போன ஒரு BMW காரை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, சரி நான் டோ பண்ணிட்டு கிட்டையா டோ பண்ணிட்டு, நூல் கண்ணுக்கு தெரியல, டோ பண்ணிட்டார். டோ பண்ணி வேகமா போகுது. ஃப்ரண்ட்ல என்ன கார் போகுது கேக்குறீங்களா? இது என்ன தேர்தல் பிரச்சாரம் தானே, இவன் பாட்டு கத்திட்டு போய் நினைக்காதீங்க. அப்படி நான் நினைப்பதல்ல. ஏன்னா எப்பவுமே ரொம்ப தைரியமா நெஞ்சுறுதியோட சொல்லுவேன். எங்கள் கட்சியில 17-18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களோடு தனி விமானத்திலே அவர்களோடு போயிட்டு வந்தேன். நேரில் பார்த்தா அறிமுகம் ஆகிற அளவுக்கு நல்ல பெயர் இருக்கு எனக்கு. இதுவரை ஆள்கின்ற திமுகவோடோ எங்கள் கட்சி எம்எல்ஏக்களிடம் இருந்தோ யாரிடம் இருந்தோ ஒற்றை நயா பைசாவுக்கு எந்த வித சலுகையும் கேட்டு பெறாதவன் நான். எந்த சலுகையும். ஒரே விஷயம் தான், இந்த கொள்கை. இதுக்காக மட்டும் தான் நிக்கிறோம். அதனால ஒரு உணர்வோடு வர்றோம். எங்க விட்ட BMW வலிச்சிட்டு போகுது வண்டிய. நானும் BMW ஓடுது, வேகமா போயிட்டு இருக்கு. சரி, பக்கத்துல ஒரு ஆடி கார் போகுது. போறப்ப வேகமா போற. அப்ப இந்த BMW வந்து யாரா நம்மளோட வேகமா போறான் அப்படின்னு சொல்லி இவன் வேகம் எடுக்கிறான். ரெண்டு பேரும் மாறி மாறி வேகமா போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா யார் வரா பின்னால? நானும் வலிச்சிட்டு போகுது. இவனும் டிம்டி படிக்கிறான், அவனும் ஆடுறான், மாறுறான், ரெண்டு பேரும் வேகமா போறாங்க. அப்ப வேகமா இந்த ரேஸ்ல BMW ஆடியன்ஸ் சேர்ந்து ரேஸ்ல போறதுனால பின்னால இருக்கிற நானோ வேகமா போகுது. அங்க பக்கத்துல ஒரு டிராபிக் போலீஸ் பாக்குறாரு, தூரமா நின்றுட்டு. என்னடா இது, ஆடி ஓடுது, BMW ஓடுது, அதுக்கு நிகரா எந்த வண்டி ஓடுது? அதுக்கு நிகரா நானோ கார் போகுதுன்னு ஆச்சரியப்படுறாரு. இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படியோ அது மாதிரி தான் நானோ கார், இது BMW வந்து DMK, சாரி ஆடி வந்து DMK, BMW யாரு? ADMK. பின்னால இருக்கிற நானோ கார் யாரு? BJP. சரியா? இவங்களை ஒட்டிக்கிட்டு இவன் வேகமா ஓடி மக்கள்கிட்ட ஒரு சீனை காட்டுறான். தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் எந்த வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு ஒருபோதும் உங்களை அனுமதிக்காது. உங்களோடு கூட்டணி வைத்த அதிமுகவையும் ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது என்றார். இன்னைக்கு அதே நிலவரத்தை தான் பச்சை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிறார். டீலிமிட்டேஷன் வருது. அவனுக்கு 40 சீட்டு கூட, நமக்கு 20 சீட்டு கூட. இல்ல அது ப்ரோ ரேட்டா பேஸ். விளக்கம் சொல்லுடா. ப்ரோ ரேட்டானா என்ன? 2011 சென்சஸ் படி, 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டு இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து 25 வருஷத்துக்கு முன்னால இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டான். இனிமே வந்து டீலிமிட்டேஷன் வந்து இன்னும் 25 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு 2000 பண்ணிட்டான். இப்ப 2026க்கு வந்து தனித்தனியா பிரிப்பேங்கிறான். தனித்தனியா பிரிச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறான். இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஏற்கனவே தமிழ்நாட்டை கண்டுக்கிறது இல்ல. தர்மேந்திர பிரதான் இந்தியாவினுடைய
கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதே தமிழ்நாட்டுக்கு வந்து சொன்னார், மக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த அதிமுக யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், எந்த கூட்டணியை நியாயப்படுத்துகிறார்கள் என்று. தர்மேந்திர பிரதான் இதே தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் மும்மொழி கொள்கை, இந்தி படிச்சாதான் நீங்க பாஸ் செய்ய முடியும் என்கின்ற மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கான 2000 கோடி நிதியை தர முடியும் என்று தைரியமாக பேசினார். அதையும் இந்த அடிமைகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஏத்துக்கிற இந்த அடிமைகள், இந்த தர்மேந்திர பிரதான் யார் தெரியுமா? இந்த ஆளு ஒடிசால தேர்தல் பொறுப்பாளராக இருந்த போது மோடிக்கு ஒன்று எழுதி கொடுக்கிறார். அப்பதான் மோடி அதை வாங்கி படிக்கிறார். என்னன்னு, பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கும் ரத்னாபந்தர்னா அந்த ஜெகநாதர் கோயிலுடைய கஜானா, அதனுடைய சாவி காணும். அது பல வருஷமா காணும். மோடி பேசுகிறார், பூரி ஜெகநாதர் கோயில் ரத்னாபந்தர் சாவியை தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடிவிட்டு சென்று விட்டார்கள். மோடி பேசினது. அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் கூட கேள்வி கேட்டாச்சு, நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஆதாரம்? தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கும் திண்டுக்கல் சீனிவாசனை தமிழக மக்கள் ஏற்க முடியுமா? அது மட்டுமா, அதே ஒடிசால பட்நாயக் கூடவே இருந்தவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் பாண்டியன். அவர் தான் கூடவே இருப்பாரு. அவர் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தார் பாண்டியன். உனக்கு பாண்டியனை இழிவுபடுத்தணும்னா பாண்டியனை பத்தி பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. ஆனால் இவன் ஒரு வீடியோ போட்டான். என்ன போட்டான் தெரியுமா? இப்படிப்பட்டவனுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டான். அது என்ன வீடியோ? இலையை விரிக்கிறான் பாண்டியன் மாதிரி ஒரு ஆளை காட்டுறான். இலையை விரிச்சு சாப்பாடு போடுறான். போட்டு அதுல மோரை ஊத்துறான். அது அப்படியே வலிஞ்சுக்கிட்டு போகுது. அப்ப அந்த ஒரிசாக்காரன் பாக்குறான், என்னையா முட்டாள்தனமா இருக்கு, இலையை விரிச்சு சாப்பிடுறது யாருடைய கலாச்சாரம்? தமிழர்களின் கலாச்சாரம். அங்க போனா, ஒடிசாவுக்கு போனா ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமா? அமித்ஷா இங்க வந்தா தமிழ்நாட்டுக்கு நாங்க நிறைய செய்ய போறோம். இப்படிப்பட்ட அயோக்கியர்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிய வேண்டும். அதற்கான முன்னணி தொகுதியாக இந்த திண்டுக்கல் தொகுதி திகழ வேண்டும். அதற்கு பேகம்பூர் மக்களின் ஒத்துழைப்பு அதிகம் வேண்டும். இங்க வந்திருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்க எல்லாம் எப்படி அர்ப்பணிப்போடு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல போகிறீர்கள் என்கின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கு பெரும்பான்மையாக முஸ்லிம் சமூகத்து மக்கள் நிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளா, எனக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவரு அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால் டைரக்டாவே, இன்டைரக்டாலாம் கிடையாது. மோடி எங்க டேடின்னு சொன்ன கும்பல் தான் இது. அதெல்லாம் சும்மாயா, இதே உங்க வேட்பாளர், உங்க அதிமுக வேட்பாளர், அதெல்லாம் சும்மாயா, அதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்க, தேர்தல் முடிஞ்ச பேர் பார்த்துக்கலாம். இவர்கள் எப்பேற்பட்ட கொடூரர்கள் என்றால், இவர்கள் ஆதரித்ததுதான் சிஏஏ, இவர்கள் ஆதரித்ததுதான் வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட். நாம எங்க நிக்கிறோம் தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலே ஒரு அமைச்சர், நம்முடைய அமைச்சர் நாசர் அவர்கள் வக்ஃப் போர்டை கலைக்காம மீண்டும் வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் படி மீண்டும் அமைக்கப்படக்கூடாது என்பதற்காக வக்ஃப் போர்டை கலைக்காமல் மீண்டும் கொண்டு வரப்பட்ட புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அமைக்காமல் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்டுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியது என்று சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்காக வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்? யாருக்காக? முஸ்லிம்களுக்காக. அது மட்டுமா, இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தை போராட்ட களமாக ஆக்கி வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்ட குரலை எழுப்பி சட்டமன்றத்தை போராட்ட களமாக மாற்றிய இந்தியாவின் ஒரே முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒண்ணு ஆதரவு கிடைச்சா சந்தோஷம். எந்த கூட்டத்துக்கு போயிட்டு வராங்கன்னு தெரியல. நம்ம கூட்டம் தானா? எங்க விட்ட வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட். அப்ப அப்படி ஒரு கால் ஏதோ ஒரு சூழலில், ஏன்னா நாம தீவிரமாக களமாட வேண்டிய நேரத்தில் பலகீனப்பட்டுட்டோமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. இதை கேட்கிறப்ப தீவிரமா ஏன் களமாடணும்? இப்பங்க 75வது ஆண்டு விழா கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, சுதந்திரத்துடைய 75வது ஆண்டு விழா, ஆசாதிக்கு அம்ரித் மஹோத்சவ் அப்படின்னார் நரேந்திர மோடி.
நாரி சக்தி இப்ப இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காருன்னா 33% இடஒதுக்கீடு. என்ன சொல்றான், 543 தொகுதிய கூடுதலாக்கி அதுல 33% இடஒதுக்கீடு கொடுக்கறேன்றான். நாங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள், அதே 543 கொடுத்துட்டு போ 33. இப்ப டீலிமிட்டேஷனை எதிர்த்தா பெண்களுக்கான இடஒதுக்கீடு எதிர்க்கிறான் அப்படிங்க வேண்டியது. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். பெண்கள் மீது அவ்வளவு அக்கறை கொண்டு நீங்கள் நரேந்திர மோடியை பார்த்து கேட்கிறேன், அவரை ஆதரிக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருக்கும் திண்டுக்கல் சீனிவாசனை பார்த்து கேட்கிறேன், பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்றும் பெண்களின் மீது இவ்வளவு ஆதரவும் ஆர்வமும் கொண்ட நீங்கள் பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு பெண்ணுடைய வழக்கில் என்ன செய்தீர்கள்? இவ்வளவு பெண்கள் கூடியிருக்கிறீர்கள். தாய்மார்களே, நீங்க தான் இந்த தேர்தலில் கேம் சேஞ்சரா இருக்கணும், குறிப்பாக இந்த தொகுதியில. ஏன்னா பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு பெண்ணை, ஒரு பெண் இல்ல, மொத்தம் 2500 பேர், அதுல ஒரே ஒரு பெண் தான் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போனார். ஒரே ஒரு பெண் தான் போய் அந்த தீர்ப்பு எழுதும் போது நீதிபதி எழுதினார், புதைக்கப்பட்ட பிணங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டு அவங்க வீட்டுல, அது எல்லாத்தையும் தோணுனா. அப்ப அந்த அம்மா சொல்லுது, மோடியினுடைய ஆட்கள் என்னை கற்பழித்தார்கள், என் வீட்டு ஆண்களையும் பெண்களையும் அப்படியே என் கண் முன்னால் வெட்டி தூக்கி எறிந்தார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக என் மகள் 3 வயசு சாலிஹா என்கின்ற என்னுடைய மகளை என் கண் முன்னால் அப்படியே தரையில் அடித்துக் கொன்றார்கள். அப்படியே அடிச்சு கொண்டாங்க. என்னை தொடர்ந்து கற்பழித்ததனால், வன்புணர்வு செய்ததனால் ரத்தம் அப்படியே வெளியேறி அப்படியே கண்ணை குத்தி படுத்துருச்சு. இந்த அம்மா செத்துருச்சு நினைச்சு விட்டு போயிட்டான். யாருடைய ஆட்கள்? டெகல்காவில் ஆதாரம் இருக்கிறது, பிபிசியில இருக்கிறது. ஏன் அந்த பிபிசி வரக்கூடாது? நரேந்திர மோடி துடிக்கிறார். நரேந்திர மோடி சொல்லிட்டார், 2 நாளைக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பாபு பஜரங்கி சொல்றான், அந்த பெண்ணை கொடூரமாக அப்படி கற்பழிச்சு, அதை விட கொடுமை என்ன தெரியுமாங்க? அந்த அம்மாவுக்கே 3 வயசுல குழந்தை இருக்கு. அந்த அம்மாவுடைய தாயை, பில்கிஸ் பானுடைய அம்மாவை கற்பழித்து கொடூரமாக கொன்று, அந்த அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு ஷமீம்னு. அந்த பொண்ணு 3 நாள் குழந்தை பெத்து 3 நாள் இருந்தது, கலவரம் வந்துச்சுன்னு ஓடி வந்துருச்சு. 3 நாள் ஆயிருந்தா, குழந்தை பெத்து 3 நாள் ஆயிருந்தா அந்த பெண்ணுடைய உடல் எப்படி இருக்கும்னு பெண்கள் உங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணை கொடூரமாக தொடர்ந்து பல பேர் சேர்ந்து கற்பழித்து, அதனாலேயே அந்த பெண் அதிக ரத்தப்போக்கு வந்து செத்து, 2002 மோடியின் ஆட்சியில் நடந்த கொடூரத்திற்கு 2008 வரை பெண்களே உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் பில்கிஸ் பானு தான் உதாரணம். நீங்கள் அந்த அளவிற்கு போர்க்கணம் கொண்டு இந்த தேர்தலிலே களமாட வேண்டும், பம்பரமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். 6 வருஷம் ஒரு பெண் ஒரு முதலமைச்சரை எதிர்த்து இந்த வழக்க மாத்திர மகாராஷ்டிராக்குன்னு மாத்தி, குஜராத்ல வேணாம் நியாயம் கிடைக்காது, மகாராஷ்டிராவுக்கு மாத்தின வழக்க மாத்தி மகாராஷ்டிராவுக்கு போய் சிபிஐக்கு மாத்தி, சிபிஐ வழக்கிலே 20 பேர் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த 20 பேரில் 12 பேர் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், 8 பேர் மோடி அரசாங்கத்தின் அரசு மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும். இது ஹைலைட் இல்ல, அந்த 12 பேர் ஜெயிலுக்கு போனான்ல, போராடி 6 வருஷம் போராடி அந்த பெண் நீதி பெற்றுச்சுல, அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவன், அந்த 12 பேரை. இது நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் உங்கள் வீடுகள் தோறும் வாக்கு கேட்டு வந்தால், பில்கிஸ் பானுக்கு அநீதி இழைக்கப்படும் போது நீ எங்கே சென்றாய் என்று நீங்கள் கேட்க வேண்டும். நீங்க கேட்கணும். அவர்கள் இந்த மக்களுடைய வீதிகளுக்கு வருவதற்கு வெட்கப்பட வேண்டும், உங்களை அணுகுவதற்கு வெட்கப்பட வேண்டும், உங்களை வந்து பார்ப்பதற்கு வெட்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப போச்சு. அந்த அம்மா இவனுங்களை ரிலீஸ் பண்ணதை ஏத்துக்க முடியாது அப்படின்னா, ஜஸ்டிஸ் நாகரத்னான்னு ஒரு நீதி தேவதை அங்க இருந்தாங்க, அவங்க கூப்பிட்டு என்னையா பாம்பு பண்ணி வச்சிருக்கீங்க, தூக்கி போறான் திரும்ப உள்ளன்னு, அதுக்கப்புறம் பிடிச்சு போட்டாங்க உள்ள. திரும்ப நீதிமன்றம் போய் தான் நீதி கிடைச்சது. இப்படிப்பட்ட அநீதிகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நமக்கு இங்கே இந்த வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் 10 ஆண்டு காலம் சிறந்த முறையிலே பழனியிலே இருந்துவிட்டு இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார். இந்த தொகுதி இறைவன் நாடினால் ஒரு அமைச்சரின் தொகுதியாக மாறிவிடும் என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 300 வருஷம் சொல்றாங்க. பட் சுதந்திரத்திலிருந்து, இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து
ரோடு வசதியே இல்லாத, இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து ரோடு வசதியே இல்லாத காடுகளுக்கெல்லாம் சாலைகள் வசதிகளை அமைத்து கொடுத்த ஒரு வேட்பாளர் பழனியில எம்எல்ஏவாக இருந்தவர் இனிமேல் உங்களுக்கு திண்டுக்கல்லில எம்எல்ஏவாக வரப்போகிறார். இடையில இவ்வளவு சீரியஸா தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் வந்து பிஜேபி அதிமுக அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இடையில ஒருத்தர் திடீர்னு அந்த மாதிரி விசில ஊதிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் சீரியஸா பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ராஸ்கல் யாரா இடையில காமெடி பண்ணிட்டு இருக்கிற. அதாவதுங்க, கட்சி யார் வேணா ஆரம்பிக்கலாம், வரலாம். கொடுமை என்னன்னா, நான் கூட என்கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி, விஜயோடைய என்ன சொல்றீங்க, விஜய் வந்திருக்காரு அவரை பத்தி என்ன சொல்றீங்க. நான் கட்சி யார் வேணா ஆரம்பிக்கலாம், வரலாம், அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணட்டுங்க. அவர் பெரியார சொல்றாரு, காமராஜரை சொல்றாரு, வேல்நாச்சியார சொல்றாரு, நல்ல தலைவர்கள் தான். இதெல்லாம் அவர் சொன்னாருன்னா, நான் சொன்னேன் இதெல்லாம் என்னுடைய ஆரம்ப பேட்டிகள்ல, இதெல்லாம் அவர் சொன்னாருன்னா வரலாற்றுடைய கரெக்டான தலைவர்களை அவர் தேர்ந்தெடுத்து நிற்கிறார். அவரு இந்த மொத மாநாடு நடத்துறாரு, பெரியார் அப்படின்னு என்ன அறியாம கைத்தட்டினேன் நான். இது உண்மை, சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், ஓகே நீ நல்ல தலைவர்களை சொல்லிட்டீங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி நசுக்குவான். நான் சொன்னது கணிச்சது, ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி நசுக்குவான். நீங்க அதை தாண்டி எப்படி நிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. அவன் நசுக்குவேல இந்த ஆளே போய் தலையை கொடுத்துட்டான். எங்க கரூர்ல சிபிஐல சும்மா ஸ்டேட் கவர்மெண்ட் இவர் பேரே பேர்ல இல்ல. சிஎம் தெளிவா சொல்லிட்டாரு, எந்த தலைவரும் தொண்டர்கள் சாவணும்னு நினைக்க மாட்டாங்க. லோக்கல் லீடர் வந்து எஃப்ஐஆர்ல இருந்தாங்க, இவர் பேரே இல்ல. கேட்டா நாங்க சிபிஐக்கு போல. நீ எதிர்த்தீங்களா? இது விழிப்புணர்வு மண், இது தந்தை பெரியார் மண், இது பகுத்தறிவு மண். நீ என்னதான் பெரிய சினிமா ஸ்டாரா இருந்தாலும் நீ சொல்ற சேட்டையெல்லாம் மறந்துடுவாங்களா? நாங்க கேட்கல சிபிஐ. நீ அதே நேரத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்க தனியா ஒரு ஜட்ஜி தலைமையில விசாரணை நடக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரம் பிஜேபில இருந்து ஒருத்தர் சிபிஐ கேட்டுக்கிட்டு இருக்கிறான். தடுத்தியாத? நாங்க சிபிஐ கேட்கல, ஏன்னா வழக்கே எங்களுடையது, இதுல பிஜேபி வழக்கறிஞர்களுக்கு வேலை இல்ல, சிபிஐ தரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அல்லது இதுவரைக்கும் சிபிஐ கொடுத்த தப்புன்னு சொன்னீங்களா? சரி, பாயிண்ட்டுக்கு வர்றேன். இங்க ஒரு பக்கம் சீரியஸா பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாரு, திடீர்னு வந்து எல்லா சிறுபான்மை மக்கள் எனக்கு தான் போடுவாங்க, அதுக்காக என்ன பண்றானா, எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் ஒரு முஸ்லீம் வேட்பாளர். இது இன்னொரு ஆளும் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பத்தி பேச வேண்டிய வேலையே இல்லை. யாரு அது சப்ஜெக்ட்ல சீமான் சீன்லே கிடையாது. சல்மானா சீமானு சீன்லே கிடையாது. பாவம், இதுக்கு முன்னால 3 கட்சி தான் நிற்கும். ஒருத்தர் ஜெயிக்கிறவர் வந்து ஒரு 80,000 ஓட்டு வாங்குவார் திமுக, அதிமுக ஒரு 70-80 வாங்கும், இவர் ஒரு 4,000 ஓட்டு வாங்குவார். தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி எப்படி நாங்க தான் 3வது வந்தோம். இதே மாதிரி சீன் போட்டு இப்ப விஜய் வந்தோடனே டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. உடனே அந்த மொத்த கேங்க போய் அந்த பிடிச்சி கடின்னு கடிக்கிறானு. சீமான் கேங்க போய் ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுறானுங்க? ரொம்ப நாள் திமுக தான் கடிச்சிட்டு இருந்தானுங்க, திடீர்னு நீங்க அவனை போய் கடிக்கிறானுங்கன்னு பார்த்தா எங்களுக்கு மூணாவது எங்களுக்கு தான் வேணும், நாங்க இதை அப்படித்தானே பொல போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு பக்கம் இவனுங்க. சரி, விஜய் வந்துட்டாரு. இவ்வளவு சீரியஸான பாலிடிக்ஸ்ல கொடுமை என்னன்னா, அது பாருங்க, நாம இந்த பக்கம் நிக்கிறோம், வரலாற்றுல இந்த பக்கம் நிக்கிறோம், நமக்கு அந்த பக்கம் யாரு நிக்கிறா? பாஜக, அதிமுக, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. அழிவுக்கும் ஆக்கத்திற்குமான போர், மதவாதத்துக்கும் மதசார்பின்மைக்குமான போர், நியாயத்துக்கும் அநீதிக்கும் எதிரான போர், சரிக்கும் தவறுக்குமான போர். இதுல சரின்னு சொல்றவனுக்கு ஒரு கருத்துண்டு, தப்புன்னு சொல்றவனுக்கு ஒரு கருத்துண்டு, மதம் வேணும்ன்றவனுக்கு ஒரு கருத்துண்டு, எல்லா மதமும் நியாயம் தர்மமா ஒரே மாதிரி இருக்கணும் கருத்துண்டு. உனக்கு ஏதாவது கருத்துண்டா? திருப்பரங்குன்ற இஷ்யூ விளக்கு ஏத்தணும் அப்படின்னு உறுதியா நிக்கிறான். கலவரத்தை பண்றோமோ, தர்காவை இடிக்கிறோமோ, இல்ல இந்துக்களுக்கு அநியாயத்தை பண்றோமோ, விளக்கு ஏத்தணும். யார் சொல்றா? யார் சொல்றா? பிஜேபி. நீ இல்ல, உங்க அப்பனுக்கு அப்பனே வந்தாலும் will face the consequences, விளக்கேற்ற வைக்க முடியாது என்று சொல்கிறது யாரு? விஜய் கூப்பிட்டு ரொம்ப சீரியஸா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கல, உங்க கருத்து என்ன கேளுங்க. விஜய் கூப்பிட்டு நீ சீமான கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இதே திமுக அரசியல் பண்ணுதுன்னு அவர் ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிருவார். ஐயோ, அதையாவது சொல்லியா? விஜய்க்கு எந்த கருத்தும் இல்ல. எதுல? ஏன் தெரியுமா? திருப்பரங்குன்றத்துல அவருடைய வேட்பாளர் யாரு? நிர்மல் குமார் இல்ல, விஜய்
விஜயுடைய அவர் யாரு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஆர்எஸ்எஸ் பயிற்சிகள்ல அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ் காரரு. எனக்கு லேட்டா தான் புரியுது. யார் நாங்களும் போட்டு பொழந்து எடுக்கிறோம். தந்தி டிவியில மக்கள் மன்றம் வருது, பொழந்து எடுக்கிறோம். யோ கருத்தினையா சொல்லியா, யோ வாயத்தோர்னு சொல்லியா, ஏதாவது ஒரு கருத்து சொல்லியா, சும்மாவது சொல்லியா, என்னதையா சொல்ற நீ? இதை அது என்னது திருப்பரங்குன்ற இஷ்யூல இல்ல திமுகவுடைய அரசியல் இவனுக்கு ஏதாவது பேசணும், வெள்ளை கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. யோ எவ்வளவு சீரியஸா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கிறோம். வெள்ளை கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு போயிட்டாங்க. திமுக வந்து பாஜகவோட கொள்ளிட ஆயிருச்சு. என்ன காரணம்னா வெள்ளை கடை தூக்கிட்டு போயிட்டாரு. மோடி வரும்போது வெள்ளை கடை தூக்கிட்டு போயிட்டாரு. நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு போயிட்டாரு. சீரியஸா பேசுங்கயா. திருப்பரங்குன்றம் இஷ்யூவிலே இன்னைக்கு நீங்க கெஜ்ரிவாலை பாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி, ரொம்ப முக்கியம் வரலாற்றில். அவருடைய வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இடத்திலே கெஜ்ரிவால் நீதிமன்றத்திலே, டெல்லி உயர் நீதிமன்றத்திலே வாதாடுகிறார். சொல்கிறார், என்னுடைய எக்ஸைஸ் வழக்க, என்னுடைய மதுபான வழக்கை விசாரிக்கக்கூடிய நீங்கள், டெல்லியில கேட்கிறாரு, நீதிமன்றத்தில் நின்று கேட்கிறார், என் வழக்கை விசாரிக்கக்கூடிய நீங்கள், ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி என் வழக்கில் நியாயத்தை தருவீர்கள் என்று கேட்கிறார். ஆனால் டெல்லியிலே கெஜ்ரிவால் கேட்பதற்கு முன்பாகவே ஆர்எஸ்எஸ் நீதிபதிகளுடைய தீர்ப்பை ஏற்க முடியாது என்று தமிழ்நாட்டில் வரலாற்றை எழுதிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதன் முதல்வர் மு க ஸ்டாலின் என்பதை வரலாறு நமக்கு மறக்காது. திருப்பரங்குன்றத்துல அந்த ஜட்மெண்ட்ல இருக்கு, விளக்கு ஏற்ற வேண்டும் என்று இந்துக்களும் கேட்கவில்லை, ஏற்ற வேண்டாம் என்று முஸ்லிம்களும் சொல்லவில்லை. இதான் ஹைலைட். அது தீர்ப்பிலே இருக்கு. கலவரத்தை தூண்டக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தியது இதே திராவிட முன்னேற்ற கழகம். அதே இடத்தில் கலவரத்தை விரும்பும் விதமாக அவர்கள் சொல்வதை நிறைவேற்றினால் என்ன என்று கேட்கக்கூடிய கட்சி தான் அதிமுக. வரலாற்றுல எந்த பக்கம் நிக்கிறோம், அவன் அந்த பக்கம் அவன் நிக்கிறான், அவனுக்கு ஒரு கருத்து இருக்கு. இந்த பக்கம் நம்ம நிக்கிறோம், நமக்கு ஒரு கருத்து இருக்கு. இடையில இவர் நான் தான் சிஎம்ங்கிறாரு. அதுவும் யோ ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ள சைடு ஆக்டிங் வந்தா டைரக்டா வந்த ஹீரோ வெயிட் பண்றேன் சார், அவனா வெயிட் பண்றான் அந்த படத்துல. இப்பவே சிஎம் வந்தாலே சிஎம். என்ன பேசுறோம், என்ன சப்ஜெக்ட்? திருப்பரங்குன்ற இஷ்யூல தான் வாயை திறக்கல. சரி, அதற்கு அடுத்தடுத்து நடந்த ஏதாவது ஒரு விஷயங்களிலே, குறிப்பாக இந்த தேசமே கொந்தளித்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்திலே விஜய் வாய் திறந்தாரா என்றால் எந்த விஷயத்துக்கும் விஜய் வாய் திறந்த மாதிரி தெரியல. அவரு படத்துக்கே வாய் திறக்கல. அவர் கேஸ் படம் கமல்ஹாசன் எதிர்ப்பு தெரிவித்தார், ரஜினிகாந்த் கண்டித்தார், ஸ்டாலின் கண்டித்தார். பைரசி தப்பானது. ஒரு ப்ரொடியூசர் சங்கம் கண்டிக்குது. எங்க எல்லாரும் கண்டிக்கிறாங்க. யார் படையா ரிலீஸ் ஆச்சு? விஜய் படம். அவர் எங்கயா? அவர் எதுவுமே சொல்லல. ஏன்? ஆனா அது கூட பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. அவங்க கட்சியில ஹைட்டா ஒரு ஆள் இருக்காரு. அவர் டைட்டா, அவர் ஹைட்டா இருக்காரு. அவர் சட்டை டைட்டா இருந்தாலும் அதுக்கு காரணம் திமுக. அவர் போடுற சட்டை டைட்டா இருக்கு, இதுக்கு காரணம் திமுக. டைட்டா தஸ்தான்னு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கிறான், ஜனநாயக படம் ஏன் ரிலீஸ் ஆகலன்னு கேட்டா, அவர் கேட்கற இது ஜனநாயக படம் இதுல ஓடிடி இல்லைங்க, நீங்க திருடுதனமா வந்துருச்சு, வெளியே லீக் ஆயிருச்சு. ஏன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஒரு தயவு செஞ்சு கேட்டுக்குங்க உங்களுடைய அறிவை. அது வந்து ஒன்னு சிபிஎஃப்சி வெளியிட்டு இருக்கணும். வாஸ்தவம். சிபிஎஃப்சி யாரு? சென்சார் போர்டு. சிபிஎஃப்சி தான் இது காரணம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கூட சேர்ந்து உதயநிதி தான் இது காரணம். உதயநிதி கடை வந்தாரு. சிபிஎஃப்சி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு துணையா நிக்கிறது அதிமுக. டேய் என்னடா இப்படி குழப்பற போட்டு, இவர்களுக்கு எது நடந்தாலும் திமுக காரணம். உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் இறை உதவியால் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திமுக. இந்தியாவிலேயே கல்வி அறிவு பெற்று முற்போக்கு மாநிலமாக நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திமுக. இன்றைக்கு அந்த வேட்பாளரை கையில் எடுத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வராரு சனிக்கிழமை, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஸ்பெகுலேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர், இந்தியாவின் ஒற்றை நம்பிக்கை, ஜனநாயகத்தை காக்க வந்த ஜனநாயக் தலைவர் ராகுல் காந்தி சனிக்கிழமை பொன்னேரிக்கு வருகிறார். அங்கிருந்து சோளிங்கர் செல்கிறார், அங்கிருந்து துறையூருக்கு வருகிறார். ஆளாளுக்கு ஒரு ஸ்பெகுலேஷன். முந்தானேத்தான் இந்த பொய் மூட்டை அண்ணாமலை
இவ்வளவு பேசுறீங்களா? ராகுல் காந்தி வருவாரா? வந்துட்டார். எங்கெங்கெல்லாம் போய் வாய் வைக்கிறானோ, வாயை திறந்தாலே போய் தான். அரசியல் வாழ்க்கையினுடைய ஆரம்பமே போய் தான். அண்ணாமலை பேசினார், வந்துட்டார் ராகுல் காந்தி. சனிக்கிழமை காலை பொன்னேரியிலே இந்த இந்தியாவின் ஒற்றை நம்பிக்கை, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஏன் நம்ம மாவட்ட தலைவர் இவ்வளவு உறுதியா நின்று இஸ்லாமியர்களோடும், அவர் ஒரு இஸ்லாமியர் இல்ல, என்ன சொல்ல போனா இஸ்லாமியர்களோடும் முற்போக்கு சக்திகளோடும் என்ன நடந்தாலும் வரலாற்றின் சரியான பக்கத்தில் தான் நான் நிற்பேன் என்று அவர் நிற்பதற்கு காரணம், எத்தனை தோல்விகளை கண்டாலும் வரலாற்றில் சரியான பக்கத்தில் நிற்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை ஏற்றிருப்பதனால். பாருங்களேன், இதை நான் கூட சொல்ல, பிரசாந்த் கிஷோர் சொன்னார். பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல, நமக்கு ஆகாத ஆளுதான். அவர் சொல்றார், ராகுல் காந்தி சந்தித்ததை போன்று, நல்லா கேட்டுங்க, ராகுல் காந்தி சந்தித்ததை போன்று 2 அரசியல் தோல்வியை நரேந்திர மோடி சந்தித்திருந்தால் அரசியல் களத்தில் இருந்து காணாமல் போயிருப்பார். எத்தனை தோல்வி! தொடர் வெற்றி சர்வாதிகாரிகளை உண்டாக்கும், தொடர் தோல்வி தலைவனை உண்டாக்கும். இந்த மண்ணில் நெஞ்சுரம் மிக்க முதுகெலும்பு கொண்ட ஒரு நல்ல தலைவனை கொண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. எத்தனை தோல்வி, எத்தனை இடர்பாடுகள், எவ்வளவு கேலி. பப்பு நானுங்க. இன்னைக்கு ஒருத்தன் கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டு அதை தாங்க முடியாம பிளாக் பண்றான். ஒரு வீடியோ, இந்த புல்கிட் மணின்னு ஒருத்தர் வீடியோ போட்டான். இவர் உலக நாடு தலைவர்கள்லாம் எப்படி கை கொடுக்குறாரு, டிசிஎஸ் மை பிராண்ட் அப்படின்னு. இதே தான் பேசுவார். எங்க என்ன பேசுறாரு யாருக்கும் புரியாது. இவரை விமர்சனம் செய்து போட்டால் அந்த வீடியோ பிளாக் பண்றான். ஆனால் இவர்களுடைய பெய்டு மீடியாக்களும், இவர்களால் பணம் தரப்பட்ட மீடியாக்கள் தொடர்ந்து ஒரு தலைவனை இழிவுபடுத்தி, அவரை சிறுமைப்படுத்தி, இந்த இந்தியாவில் எழுதி வச்சுக்கங்க, நரேந்திர மோடி வந்ததற்கு பின்னால் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், சைனா முன்னேற்பாடுகளை செய்து விட்டான், உலக நாடுகள் முன்னேற்பாடுகளை செய்து விட்டது, நீங்கள் காளான் தின்று கொண்டிருக்கிறீர்கள், இந்தியாவை இழுத்து மூடுங்கள், கொரோனா வரப்போகிறது என்று சொன்னார். அவரை கேலி செய்தார்கள். கொரோனா வந்தது, கொத்தாக மக்கள் செத்தார்கள். இந்த இந்தியாவின் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக தலைவர் ராகுல் காந்தி இருந்து கொண்டிருந்தார். அப்ப அவர் பேச்சு கேட்கல. ஸ்டேட் ஆஃப் ஹர்முஸ், ஈரானுக்கு நமக்குமான கொள்கை என்ன ஒரு மண்ணும் தெரியாது இந்த பிரதமருக்கு. இவர் நேரா கூத்தன்னா இஸ்ரேல்காரன் கூப்பிட்டு, அவனுக்கு தெரியும் ஈரான் அடிக்க போறான், ஈரான் அடிச்சா இந்தியாவுக்கு பிரச்சனை வரும், கூப்பிட்டு முதல் நாள் ஒரு மெடலை தூக்கி கழுத்துல போட்டான். அந்த வச்சுக்கன். இவர் பெருமையா, ஐயோ இஸ்ரேல் கூப்பிட்டு மெடல் போட்டான் நம்ம இந்தியா பிரதமருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அந்த மெடல் அப்பதான் போடுறாங்க. எப்படா கண்டுபிடிச்சா 2 நாள் மூலம் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த மெடலை. பெருமையா வாங்கிட்டு வந்துட்டார், மெடல் போட்டாங்க, இஸ்ரேலே கூப்பிட்டு மெடல் போட்டுருச்சுன்னு. இவர் வீடு வந்து சேர்த்துக்குள்ள ஈரான் அடிச்சிட்டான். இப்ப நிலைப்பாடு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அங்க போய் என்ன பேசிட்டாரு இவரு, ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட், இந்தியா இஸ் மதர்லேண்ட், இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட் அப்படின்னாரு. இவர் பேசிங்க வந்தாரு, அவன் அடிச்சிட்டா. இப்ப என்ன சொல்லுவாரு வெளியுறவு கொள்கையில, ஸ்டேட் ஆஃப் ஹர்முஸ் மூடிட்டான், இந்தியாவுக்கு என்ன இல்லைங்கிறான். இன்னைக்கு பேசுனேன், நம்முடைய மக்கள் நிறைய பேர் ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னு. இன்னைக்கு பேசுனேன், விறகு அடுப்புல எரிக்கிறாங்களாமே. ஒரு அடுப்பு வந்திருக்கு, அதுக்குள்ள கட்டையை போட்டா அது பர்னர் மாதிரி எரியும், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கம்மியா தான் சிலிண்டர் பண்ணிட்டு இருக்கிறோம், ரேட் அதிகமாகுது. எத்தனை நாள் மறைப்பீர்கள்? ஒரு தேசத்தை சரியாக ஆள தெரியாத ஒருவர் எந்த வகையில் நீங்கள் தமிழ்நாட்டை விட சிறந்து எந்த மாநிலத்தில் சாதித்து விட்டீர்கள் என்று தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய வாழையாட்ட நினைக்கிறீர்கள்? நீங்கள் கை வைத்த அனைத்து மாநிலங்களும் கேடாக முடிந்தது, அனைத்து மாநிலங்களும் கொடூரமாக முடிந்தது. தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே தலை நிமிர்ந்து இருக்கிறது. அதற்கு காரணம் ராகுல் காந்தியும் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இருவரும் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத கொள்கை கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கோமாளி கூட்டணிகளால் அல்ல. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கூட்டணி என்பது இந்தியா முழுக்க எதிர்பார்க்கிறார்கள். இந்தியாவே இப்ப இந்த தேர்தலை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எப்படியாவது மதவாதத்தை புகுத்தி எப்படியாவது இங்க கால் பதிச்சிடணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, இங்க இவ்வளவு இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறீர்கள். சிஏஏன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நீங்களாம் மறந்திருக்க மாட்டீர்கள். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி, என்ஆர்சி, சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, இங்கெல்லாம் அவ்வளவு போராட்டம். நானே வந்திருக்கேன், எல்லா இடத்தையும் போராட்டம் நடந்துச்சு. தலைவர் ராகுல் காந்தி தேசிய அளவில் அதற்கு எதிராக நின்றார். மாநில அளவிலே முஸ்லிம் பெண்கள் ஒன்று கூடி போராடிய, இது ஷாஹின்பாக், அது என்ன இடம், வண்ணாரப்பேட்டை,
வண்ணாரப்பேட்டை ஷாஹின்பாக் நம்முடைய முதலமைச்சர் வந்தார். அப்ப அவர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து வாக்குறுதி கொடுத்தார். முஸ்லிம் பெண்களே, நாளைக்கு தேர்தல் வரும், ஆட்சி மாறும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆண்மைமிக்க முதல்வர் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த வாக்குறுதியை முஸ்லிம்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் அப்படி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தார். அதே நேரம் இதே திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவங்க தான் கொண்டு வந்தது. அஃப்ரீன் ஃபாத்திமா என்கின்ற ஒரு பெண் இதே மாதிரி டெல்லியிலே போராடி கொண்டிருந்தார். டெல்லியில போராடிட்டு இருந்தார். போராடினார் என்கின்ற காரணத்திற்காக அவர் வீடு யூபியில் இருக்கு. அந்த பொண்ணுடைய வீடு யூபியில் இருக்கு. எந்த பிரேயர் நோட்டீஸும் இல்லாம அந்த வீடை இடித்தார்கள். நான் அப்ப ஆம்பூர்ல சிஏஏக்கு எதிராக போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அதை போறப்ப அந்த பிள்ளையுடைய வீட்டை இடிக்கிறத பார்த்துட்டு என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னடா இது, ஆணாய் பிறந்தும் ஆண்மை இழந்து நிற்கிறோமே, கண்களுக்கு முன்னால் நடக்கும் அநீதியை இப்படி தட்டி கேட்க முடியாத கோழைகளாக நிற்கிறோமே. கைகளில் இருக்கும் வாக்கு எனும் ஆயுதம் தான் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏந்தக்கூடிய ஆயுதம். ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டே அழுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரை நிகழ்த்தினேன். பொத்துக்கிட்டு வருது, ரொம்ப அழுக முடியாது. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சின்ன அவ்வளவு பெரிய வீடுங்க, 2 மாடி வீடு, மகளா மாதிரி இருக்கு. தன்னுடைய உரிமையை கேட்டதற்காக அஃப்ரீன் ஃபாத்திமாவை வீடை இடித்த பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் எப்படி கூட்டணி வைக்கலாம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் உங்கள் வீதிகளில் வந்தால் அவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்கணும். நான் போட மாட்டேன் வாப்பா, நீ ஏன் கவலைப்படுறேங்கிறாங்க ஒரு அம்மா. நீங்க போறதை பத்தி நான் கேட்கல. தைரியம் வரக்கூடாது இந்த தெருக்களை மிதிப்பதற்கு. இந்த விழிப்புணர்வு கொண்ட மக்களின் தெருக்களை மிதிப்பதற்கு தைரியம் வரக்கூடாது. அயோக்கியர்களே, இந்தியா முழுக்க அந்த சிஏஏல இதே பில்கிஸ் ஒரு பார்ட்டி தான் உட்கார்ந்துச்சு. 85 பேர் இது வரைக்கும் எங்க இருக்கான்னு தெரியலங்க, காவால போட்டு மூடிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவளோட கூட்டணி வச்சிருக்கிற அயோக்கிய பசங்களோட. இன்னைக்கு அனுராக் தாக்கூர் மினிஸ்டர், மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? வீடியோ இன்னைக்கு இருக்கு. டெல்லியில பிருந்தா கரத் அதுக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. அந்த ஆள் பேசினா, கோலி மாரோ சாலோங்கு அப்படின்னா என்ன? போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கோலி மாரோ சாலோங்கு, கோலி மாரோ இன் தேஷ் விரோத் கத்தாரோங்கு அப்படின்னா, கோலி மாரோ சாலோங்கு, இந்த நாய்களை சுட்டுக் கொள்ளுங்கள். இந்த தேச விரோதம் யார? இஸ்லாமியர்கள். ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா, டெல்லியில நீங்க கூட்டணி வச்ச கட்சி எங்களை தேச விரோதிகள் என்று சொல்லும் போது எங்கே சென்றீர்கள்? சொன்னதோட நிக்கல, சுட்டா. உண்மையிலே ஒருத்தன் 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு மைனரை கிட்ட துப்பாக்கியை கொடுத்து கூட்டத்துல புந்து சுட்டான். கலவரம் வெடிச்சது. இன்னி வரைக்கும் ஒருத்தன் உள்ள இருக்கிறான். யாரு? டெல்லி சிஏ என்பிஆர் என்ஆர்சி போராட்டத்தில் வந்தவன் உமர் காலித். இன்னி வரைக்கும் ஜெயில இருக்கான். எத்தனை பேரை சிறையில் அடைத்தார்? 80க்கும் மேற்பட்டவர்கள் காணாம போனமாயிட்டா. உறுதிமிக்க இந்த சிறுபான்மை சமூகம், பகுத்தறிவு மிக்க இந்த சிறுபான்மை சமூகம். ஏன்னா இந்தியாவிலேயே எல்லாரும் ஆச்சரியப்படுறான். நான் போனா என் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருக்கான். என்கிட்ட கேட்கறான், நீங்க ஒரு ஆலிம்சா, என்ன கேட்கறான், மௌலவி படிச்சிருக்கோம், நீங்க ஒரு ஆலிம்சா ஜும்மா பயான்லாம் பண்றீங்க, கடவுளையே இல்லைன்னு சொன்ன பெரியாரை எப்படி ஏற்கிறீங்கன்னு கேட்கிறான். இதான் தமிழ்நாடு. கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் எந்த கடவுளையும் ஏற்காமல் நீதியாக நின்று படிப்பை, பகுத்தறிவை, முன்னேற்றத்தை மட்டுமே சொன்னார். அப்படிப்பட்ட இந்திய மண்ணில் இருக்கும் இஸ்லாமியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள், இந்த மதவெறி கொண்ட கூட்டத்தினரோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இலக்க வைத்து தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பை, கடமையை சிறுபான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கடமை, வரலாற்று கடமை, இந்த மண்ணின் வரலாற்று கடமை. இப்படி எண்ணிலடங்கா விஷயங்களில் நமக்கு துரோகம் இழைத்து, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த கும்பலை கொஞ்சம் தொடாம விட்டுட்டா தப்பா போயிடும். இவர்களை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். விஜய்க்கு உண்மையிலே அவரு முந்தா நேத்து 6 மணி வரைக்கும் அவருக்கு டைம் கொடுத்தாங்களாம், பர்மிஷன். 6 8 மணி வரைக்கும். 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டார்.
இல்ல அவர் ரோட் ஷோ பண்ற வரைக்கும் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டார். அவர் ஏன்னு தமிழுக்கு தெரியாது, நம்ம யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுவது இல்லை, போயிட்டார். அவர் ஒரு டைப்பு, இவங்க அந்த பக்கமே போயிட்டாங்க, பிஜேபி சைடே போயிட்டாங்க. இன்னொருத்தர் இருக்காரு, எனக்கு ஓட்டு போடாதவன்லாம் சாத்தானின் பிள்ளைங்கிறான் ஒருத்தன். ஏய், அவனே என்ன அப்படி சொன்னது இல்லையடா பாவி, அவனாவது தேச விரோதின்வான், அதை டாக்கிள் பண்ணிக்கலாம், வரலாறு இருக்குன்னு. எனக்கு ஓட்டு போடாதவர்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைன்னு ஒரு கேங் சொல்லிட்டு இருக்கு. ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்டா, எங்களுக்கு சாத்தான் மேல நம்பிக்கை இல்லை அதனால சொன்னோங்கிறான் ஒருத்தன். டேய், உனக்கு நம்பிக்கை இல்ல, சாத்தான் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளை சாத்தானின் பிள்ளைங்கிறான் ஒருத்தன். பாஜக செய்ய துணியாத ஒன்றை இந்த சீமான் செய்ய துணிகிறார். அது என்ன தெரியுமா? நம்முடைய அடையாளத்தை அழித்து, முஸ்லிம்களுடைய அடையாளத்தை அழித்து, இங்க தமிழ்நாட்டுடைய சிறப்பு அவரவர் மதத்தை அவர் முன்னிலைப்படுத்தி கொண்டு எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனால் நீ முஸ்லீம் இல்ல, முதல்ல தமிழன்னு சொல்லு அப்படின்னு ஒரு அடையாள போரை புகுத்தக்கூடிய ஒரு அயோக்கிய. அப்படிப்பட்ட ஆளை நாம் இனங்கண்டு புறக்கணித்து இந்த மண்ணில் ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற தேர்தல் அல்ல இந்த தேர்தல். யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற தேர்தல் அல்ல இந்த தேர்தல். தப்பி தவறி கூட யார் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். உங்களை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய, சும்மா சொல்றா நாங்க தனிச்சு நிக்கிறோம், எங்களுக்கு காசு வேணாம், ஓட்டு வேணாம், நீ எங்கெங்கெல்லாம் தனிச்சு நிக்கிறேன்ற பேர்ல அங்கங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சியில பணத்தை வாங்குறேன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கா? இல்ல நீ எப்படி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கா? அப்ப இந்த தனிச்சு நிக்கிறேன் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா, ஒரு எதிரி இருக்கான், இப்ப பாஜக இருக்கிறான், உதாரணத்துக்கு பாஜக இருக்கிறான், கடுமையான பலத்தோடு இருக்கிறான். ஏன்னா அவன் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறான்? தேர்தல் ஆணையத்துறை கூட்டணி வச்சிருக்கிறான். அவன் கூட்டணி பெரிய கூட்டணி. அவனை நான் தனிச்சு நின்று எதிர்த்து 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 செத்து போன பிறகு, என் மக்கள்லாம் வீணா போன பிறகு, அதிகாரம் இல்லாம போன பிறகு என்ன செய்ய முடியும்? முரண்பாடுகள் இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கும், காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கும், கம்யூனிஸ்டுக்கு ஒரு கொள்கை இருக்கும், விடுதலை சிறுத்தைக்கு ஒரு கொள்கை இருக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒற்றை எதிரி பாஜக மற்றும் அதன் அடிவருடிகள் எக்காரணம் கொண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலிலே சத்திய பிரமாணம் பூண்டு தேர்தல் முடியும் வரை களத்திலே நின்று ஒவ்வொரு வீடாக சந்திக்கும் மக்களிடம் எல்லாம் இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்லுங்கள். ஐபி செந்தில்குமார் அவர்கள் பாசிசத்தை ஆதரிக்கக்கூடிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனை மண்ணை கவ்வ வைத்து மிகப்பெரிய இமாலய வெற்றியை அடைய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தின் பொறுப்பு என்று கூறி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மண்ணோடும் இந்த மண்ணின் மக்களோடும் உணர்வோடு களமாடக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய சியான் அவர்களுக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிச்சயமாக பாராளுமன்றம் நுழைவார், அவர் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார், அவர் நிச்சயமாக பாராளுமன்றம் நுழைவார். அவர் நுழையாமல் வேறு யார் நுழையிறது? அவர் நுழையணும். அவரை போன்று உணர்வு மிக்கவர்கள் எங்களுக்கு முன்னுதாரணம், அவரை போன்று உணர்வு மிக்கவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம். என்றைக்கு அவர் போன்றவர்கள் பாராளுமன்றம் நுழைகிறார்களோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு உணர்வு வரும், ஒருத்தர் கரெக்டா நின்று உழைச்சா இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெற முடியும் என்று. அப்படிப்பட்ட இலக்கு ரொம்ப தூரம் இல்லை. அவரை போன்ற உணர்வாளர்களோடு எங்களை போன்ற தம்பிகளும் உறுதியோடு களத்தில் நிற்கிறோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பளித்ததற்காக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும், ஏன்னா ஒரு கூட்டணியை நான் சொல்லல, அதனால நேரம் இல்லாதனால் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, வெல்லும் வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய கடமையை, பொறுப்பை ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.